ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா. சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, the green bracelet. Pile number 2, pile number 3. ஓகே, ஸோ இன்றைக்கி க்ரீன் தீமாக வச்சுருக்கேன். ஸோ 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்குறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். Focus on here and now. Be honest with yourself. Nothing is yet set in stone. Communication is key. Okay. See, சிவபெருமான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் very very strong. Nothing is yet set in stone. See, இப்போ உங்களோட லைஃப்ல நிறைய இம்பேலன்சஸ் இருக்கலாம். ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எமோஷனல் ரோலர் கோஸ்டர் போயிட்டு இருக்கு. எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கு. எதுவுமே செட் ஆகலை. எதுவுமே ஒரு ஒரு இதுதான் எண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ. இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன சேலஞ்சஸ், என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எண்டு கிடையாது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் நிறைய நியூ பிகினிங்ஸ் இருக்கும். நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த சேலஞ்சஸ் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே டெம்பரவரி. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க ஒரு லெசன், ஏதோ ஒரு லெசன் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க சிவபெருமான். இந்த டைம்ல நீங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்றீங்களோ அதுல ஒரு லெசன் இருக்கு, நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாமே சரியாகும். இப்போ உங்க மனசு அலப்பாயுது, ரொம்ப கோபங்கள் வருது, ஒரு வெறுப்புகள் வருது, ஒரு சில விஷயங்கள்லன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். சரி, உங்களை பொறுத்த வரைக்குமே கம்யூனிகேஷன் நீங்க எப்படி பண்றீங்களோ அது இம்பார்ட்டன்ட். சரி, இந்த டைம்ல முக்கியமாக ஒரு சில பீப்புள்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் வரல. நீங்க எவ்வளோ ப்ரேயர்ஸ் வைக்கிறீங்க, அதுக்கு டைரக்ட் ஆன்சர் வரல. பட் ஆனா அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க. மற்றவங்க மேல அப்படியே அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை வார்த்தைகளால காமிக்கிறீங்க. ஸோ இது மூலயமாக நீங்க தான் இன்னும் நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சிவபெருமான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வார்த்தைகள் கவனம். ஏன்னா நீங்க பேசுற இந்த டைம்ல நீங்க பேசுற எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு அகென்ஸ்டா போய் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க ஏதாவது ஒரு உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, உங்களோட டிசப்பாயின்மெண்ட்ல ஏதாவது ஒரு வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா போயிடும். ஓகேங்களா? ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சரி, உங்களோட டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, கோவங்கள் இருந்துச்சுன்னா அதை வெளியில காமிக்காதீங்க. எஸ்பெஷலி ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பீப்புள் உங்களை சுற்றி இருந்தவங்க இருக்காங்க, கைடன்ஸ் கொடுக்கணும்னு இருக்காங்க. ஆனால் உங்களோட இந்த வார்த்தைகளால அவங்க உங்களை விட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சரி,
நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் ஓவராக யோசிக்காதீங்க. பைல் நம்பர் 1, ரொம்ப ஃப்யூச்சரை நினச்சிட்டு தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மைண்டில் போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன, ஃபோக்கஸ் ஆன் ஹியர் அண்ட் நவ். ஈச் அண்ட் எவ்ரி டே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் தான் பைல் நம்பர் 1க்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓவர் ஃப்யூச்சரை பார்த்துட்டு இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் பண்ணக்கூடிய மாற்றங்களை விட்டுறீங்க. நீங்கள் உங்களோட வான்ஸ், உங்களோட நீட் என்ன, அதை ஒருத்தவங்க கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, நீங்கள் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் ஹானஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியராக சொல்லணும். மனசில் ஒன்று வச்சுக்கிறீங்க, வெளியில் நீங்கள் கேட்குற விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ ஃப்யூச்சரை பற்றினா, பாஸ்ட் பற்றினா தாட்ஸ் எதுவும் வேண்டாம். ப்ரெசன்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது பைல் நம்பர் 1க்கு. உடனே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஏதாவது பதில் வேணுங்கிற மாதிரி பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு ப்ரேயரே வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் என்ன எடுத்தீங்க? இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்குது ஒரு சில விஷயங்களுக்குன்னா அதில் ஒரு லெசன் இருக்கும். அதில் என்ன லெசனை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க? அதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. அது என்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சிங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பைல் நம்பர் 1 எமோஷன்ஸில் தான் இப்போ நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பை. ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் சேஞ்சஸ்ங்கிறது இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்க எது செஞ்சீங்கனாலுமே அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். சரி, பைல் நம்பர் 1, மெச்சூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப மெச்சூரிட்டி தேவை, பொறுமை ரொம்பவே தேவை. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு யூ ஹார்ட் மெஜிஷியன் கார்டு விச் இஸ் வண்டர்ஃபுல்லான ஒரு கார்டு. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சிவபெருமான் அப்படின்னா, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் அது எப்படி கேட்கணும், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நிறைய வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பீப்புளையும் ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல டெவலப் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த டைமில் கிடைக்கும் உங்களுக்கு. வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு ட்ராவலிங் நான் போகணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், போகவே முடியல அப்படின்னா எஸ், இந்த டைமில் உங்களால் போக முடியும். பிகாஸ் நீங்களே ஒரு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் ஆனால் வந்து உங்களோட பிக்கெஸ்ட் வீக்னஸே பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லை. அண்டு உங்களுக்கு டக்குன்னு கோவப்படுறீங்க. அண்ட் அதனால வந்து நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்றவங்களை இந்த ஒரு சூழ்நிலையில பிளேம் பண்ண முடியாது. சரி, நிறைய வந்து நீங்கள் ப்ரேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறைய வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் நிறைய நீங்கள் படிக்கணும். யூ கேன் ரீட் புக்ஸ் ஆல்சோ. நீங்கள் அது ரிலேட்டடாக நிறைய படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு விச் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அதே மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்தாலும் இது ரெண்டுமே வந்து பைல் நம்பர் 1க்கு ஒரு கீ பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கிற அத்தனை யூஆர் வெரி பாசிட்டிவ் பர்சன், ரொம்ப பாசிட்டிவ், வெரி பியூர் ஆல்சோ. மற்றவங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணுன்ற ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு பர்சன். அவ்வளோ நான் வந்து கரெக்டாக இருக்கேனே, பட் ஏன் வந்து எனக்கு எதுவும் நடக்கலை, இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களோட பொறுமை இல்லாதது அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ யூஆர் வெரி பிளெஸ்ட். உங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சே உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்கு உங்களுக்கு, பேஷன் இருக்கு. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. யூஆர் ஆல்ரெடி பிளெஸ்டு தான். ஓகேங்களா? அது நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணணும். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த டைம் பீரியடில் ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் ஆனால் இந்த டைம் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ, வார்த்தைகளில் கவனமாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்ககிட்ட அழகாக வந்து சேரும். ஓகேங்களா?
Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2க்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க? Endings are inevitable. Okay. Swim away from the situation. Fine. Emotions are running high. Show the world the real you. Pile number 2. Peacefulness. ரொம்ப முக்கியம். பீஸ் தான் இப்போ ரொம்பவே உங்களுக்கு அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட். அதே மாதிரி நேச்சர், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மன அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நேச்சர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த டைமில் வந்து ஃப்ரெஷ் ஏர், நேச்சர் கனெக்ட் ஆயிருங்க. எமோஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால இப்போ கரண்ட்லி பயங்கர எமோஷன்ஸ் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. இது உங்க கெரியர் விஷயமாக இருக்கலாம், இல்லை பர்சனல் விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் கூட இப்போ இருக்கலாம். அதனால வந்துட்டு எமோஷன்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ண முடியாது, என்னால் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. ஸோ ரொம்ப வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து உங்களை கட்டி போட்டு வைக்குது. இனி இதுல இருந்து நீங்க சீக்கிரம் வெளியே வரல அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ட்ராப்பா போயிடும். நீங்களே வந்து மாட்டிக்குவீங்க. உங்களோட ஓன் எமோஷன்ஸ், உங்களோட ஓன் திங்கிங்ல நீங்களே வந்து லாக் ஆயிடுவீங்க. அப்புறம் சுத்தி இருக்கிற பீப்புள் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா கூட கஷ்டமாயிடும். நீங்களா என்னைக்கு முடிவெடுத்து வெளியே வரீங்களோ அப்பதான் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, உங்களோட இந்த எமோஷன்ஸ் வந்து ஓவரா ரன் ஆகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வந்து ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இல்லாதது ஒன்று. அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவும் இல்லை அண்டு நெகட்டிவும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. உங்களால் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை நம்ப முடியல. நீங்கள் அவங்க மேலே ட்ரஸ்டே வைக்காமல் இருப்பீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு அதிகமான ஹோப் கொடுக்கலாம். அவங்க மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சு பயங்கரமாக வந்து லவ் கேரிங்லாம் கொடுத்த அப்புறம் அவங்க உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுமே ஒரு ரீசன் தான் உங்கள் எமோஷன்ஸ்க்கு. இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வரணும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு அட்வைசராக ஒரு கைடன்ஸாக வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒரு வார்னிங்காக கொடுக்குறாங்களா ஜஸ்ட் கேட்டுங்க, வெளிவாங்க. அந்த ஒரு பீப்புள் மேலேயோ இல்லை அந்த ஒரு சூழ்நிலை எது மேலேயோ அட்டாச்மெண்ட் அதிகமாக வைக்காதீங்க. ஓவரா எமோஷனலாக அட்டாச் ஆனீங்கன்னா அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர கஷ்டமாயிடும். ஓகே. See, show the world the real you. First of all வந்து pile number 2, உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சில எண்டிங்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில எண்டிங்ஸ் அப்படின்னா உங்களோட பிஹேவியர்ஸ்லையுமே மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அண்ட் இந்த இடப்பட்ட டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி நீங்கள் வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பயங்கரமான ஒரு பேஷன், பயங்கரமான ஒரு ஒரு ட்ரீம் வச்சிருக்கிற ஒரு பர்சன் நீங்கள். இவ்வளோ நாளாக ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து அதிலிருந்து வெளியே வருவீங்க, ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சில விஷயம் உங்க லைஃப்ல எண்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அது வந்து ஒரு பீப்புளோட உங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, ஒரு ஒர்க் ஏரியால இருக்கிற ஒரு விஷயம், எதுவா வேணா இருக்கலாம். இந்த ஒரு எண்டிங்ஸ் எதுக்கு நடக்குதுன்னா நீங்க வந்து உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளி உலகத்துக்கு காமிக்கணும். பைல் நம்பர் 2, இப்போ இருக்கிற பர்சன் கண்டிப்பா நீங்களே கிடையாது. இது உங்க ட்ரூ செல்ஃப் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, நீங்க எப்படிப்பட்ட பர்சன், உங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன, இதெல்லாம் வெளியே தெரிய வரும். அப்போ வந்து அந்த ஒரு சில எண்டிங்ஸுங்கிறது தேவைதான். ஓகே. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் கண்டிப்பாக வந்து எமோஷன்ஸ் இம்பேலன்ஸும் ஆகும் அகெயின். ஸோ பி கேர்ஃபுல்.
வாட்டர் எலிமெண்டோட கனெக்ட் ஆகுங்க. பைல் நம்பர் 2 வாட்டர் சைன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா எஸ், அவங்களோட ஒரு சப்போர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த டைம்ல. சரி, told you. இப்போ நடக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இப்போ நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஒரு ஒரு ரீபர்த்கான ஒரு டைம் பீரியட். நான் சொன்னேன்ல, ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகிறதே வந்து அந்த நியூ பிகினிங்காக தான். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்து நீங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷமும் பயம் இருக்கு. பைல் நம்பர் 2க்கு கூட இருக்கவங்க ஏமாத்திடுவாங்களோ, நான் நினைச்சது எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுக்கலாம், ஒரு உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸாவே வச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பயம் விலகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களை தேடி வரும். ஓகேங்களா? இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். ஓகே, இது வந்து ஒரு ப்ரப்போசலாக இருக்கலாம், பர்சனல் அண்ட் இல்லைன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான ஒரு ஆஃபராக இருக்கலாம். ஸோ வர்ற ஆஃபரை வந்து நீங்கள் ரிஜெக்டும் பண்ணாதீங்க. அதே சமயம் அதை அக்செப்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ஓல்டு செல்ஃப் அதிலிருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் ஒரு நியூ பர்சனாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? எமோஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குது. அதுவும் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. இனி வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வாட்டர் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் டே டு டே லைஃப்பில் வந்து அந்த ஹேபிட்ஸ் எழுதி வைங்க. லைக் கிராட்டிடியூட் எழுதலாம். அண்ட் என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுத ஆரம்பிங்க. செல்ஃப் கேர், ஜேர்னலிங் இதெல்லாம் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து உங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப்பாகவுமே இருக்கும், ரொம்ப மாற்றங்களை வந்து கொடுக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான ஒரு கோல் அண்ட் உங்களோட ட்ரீம் இதை நோக்கின ஒரு பார்வை இருக்கட்டும். அண்ட் உங்களோட அந்த டிராவலிங் அப்கமிங் டிராவல் இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட ஜேர்னி, நீ வரக்கூடிய அந்த ஜேர்னியில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு வந்த பைல் நம்பர் 2 இனிமேல் சாக்ரிஃபைசஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது உங்களுக்கு, அதை அக்செப்ட் பண்ணால் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? பிகாஸ் சிவபெருமான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சான்ஸ், வண்டர்ஃபுல்லான ஒரு சான்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் கையில் ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க பார்ப்போம். ஓகே, எடுத்த உடனே டூ இட் ஃபார் யூ. Oh, powerful. Okay, next. Your hard work is paying off. New start is coming. Wonderful. Pile number 3. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன வந்துச்சு? டூ இட் ஃபார் யூ. எது நீங்க செய்யறதாக இருந்தாலும் உங்களுக்காக செய்யுங்க. இது வரைக்கும் வந்து நீங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க லைஃப்ல. ஆனா அந்த போட்ட அத்தனை ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு பலன் நினைச்சதா? நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்டெல்லாம் தூங்காமல் அவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸ்லையுமே சரி, அவ்வளோ யோசிக்கிறீங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. ஆனால் அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்துச்சா? மோஸ்ட்லி நோ.
நீங்க போட்ட அத்தனை ஹார்ட் ஒர்க் உங்களுக்காக நீங்க வந்து இது வரைக்கும் செஞ்சிருந்தீங்க, போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க லைஃப் ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். ஒரு சில பேர் அதை ரிக்ரெட்டும் பண்றீங்க. பட் இனிமேல் வந்துட்டு சிவபெருமான் உங்களுக்கு சொல்ற விஷயம், இனி நீங்க எது பண்றதாக இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுங்க, உங்களோட ஹாப்பினஸ்க்காக பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃபியூச்சருக்காக பண்ணணும். மற்றவங்களுக்காக பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபீல் இட். சேட் ஆகுறீங்களா, கோவம் வருதா, ஹாப்பினஸ் வருதா, எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுங்க. ஜஸ்ட் அதை ஸ்டக் பண்ணிக்காதீங்க உங்களோட. ஓகேங்களா? லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. பைல் நம்பர் 3, லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு, வாழ்க்கையை வேற கண்ணோட்டத்தில் பாருங்க. ஒரே மாதிரியே பார்க்குறீங்க, ஒரே விஷயத்தையே செய்கிறீங்க, ஒரே பீப்புளையே டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, ஒரே பீப்புளுக்கு மத்தியிலே இருக்கீங்க, ஒரே சூழ்நிலைகள். டிஃப்ரெண்ட் பாருங்க, உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும். இனி அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூ பிகினிங். சி, வண்டர்ஃபுல். இந்த கார்டை பாருங்களேன், சோ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி. யூனிவர்ஸ் உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுக்கறாங்க. அப்போ இந்த டைம் பீரியட்ல புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட், மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமா, அதை பத்தின ஒரு பிளானிங் பண்றீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் உங்களோட கோல்ஸ், ட்ரீம்ஸ் வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல வந்து புதுசா செட் பண்ணுங்க. பழைய கோல், பழைய ட்ரீம்ல வந்து சேஞ்சஸ் தேவைப்படுது. சி, இது வந்து உங்களுக்கு ஒரு another வண்டர்ஃபுல்லான ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க எது செய்யறதா இருந்தாலும் பயங்கர போல்ட்னஸ் தேவை. ஒரு சில பீப்புள் உங்களை செல்ஃபிஷ்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு பண்ணுங்க. பிகாஸ் இந்த நேம் காப்பாத்திக்கணுங்கிறது வந்து பைல் நம்பர் 3 நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்களா? எது பண்ணாலும் என்னோட நேம் வந்து பேடா வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது, நான் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பர்சன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யறீங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. சி, இவ்வளோ ஐ மீன் பைல் நம்பர் 3க்கு எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு லைஃப்ல. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அத்தனையுமே வந்துட்டு இனி உங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் இந்த ஒரு நியூ ஸ்டார்ட், அந்த ஒரு நியூ ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை ப்ராப்பராக அக்சஸ் பண்ணுங்க. ஸோ சிவபெருமான் வந்து இந்த டைம்ல ஒரு கைடன்ஸாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்க. அண்ட் இனிமேல் நீங்க கொடுக்குற ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க், போடுற ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்குமே வந்து உங்களுக்காக தான் இருக்கணும். சரி, உங்களோட அந்த ஒரு ட்ரூ செல்ஃப் வெளி வருது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்குள்ளார இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு பழைய யூ காட் திஸ் பழைய விஷயங்கள். இந்த கார்டை பார்க்கறப்பே தெரியும், நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்துட்டு இழந்திருப்பீங்க, டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். உங்க ஆசைகள், உங்களோட பிளான் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து போய் ஒரு நியூவாக தான் உங்களுக்கு வரும். நிறைய இதில் உங்களோட கெரியரில் மாற்றங்கள் வரலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டீங்களோ அதில் சேஞ்சஸ் வரலாம். பிகாஸ் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கான ஒரு பலன் கிடையாது. ஓகே, ஸோ உங்களோட அந்த ஓல்டு செல்ஃப் மாறப்போகுது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக வர போறீங்க. அண்ட் இது ஒரு நியூ ஸ்டார்ட் தான். ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகுறதே வந்துட்டு அந்த நியூ ஸ்டார்ட்டுக்காக தான் எண்ட் ஆகுது. ஓகேங்களா? பிகாஸ் இப்போ கரண்ட்லி ஆல்சோ உங்க லைஃப்ல ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த பிளாக்கேஜ் இப்போ வரைக்கும் இருக்கு. பிகாஸ் நீங்க அதை எண்ட் பண்ணல, இன்னும் டாலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மேஜர் டெசிஷன், இப்போ உங்களுக்கு வந்து இன்லாஸ் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை உங்க வீட்லயே ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன டெசிஷன் எடுத்தீங்க? நிறைய இடத்துல வந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பவரை உங்ககிட்ட வந்துட்டு சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க எடுக்காம விட்டுட்டீங்க. நீங்க வந்து எல்லாம் அவங்க சேஞ்ச் ஆவாங்கங்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்காம விட்டுட்டீங்க.
இனிமேல் நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் தான் உங்கள் லைஃப் இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் பவரை உங்ககிட்ட சிவபெருமான் கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணணும். அண்ட் அது அப்போ தான் வந்து அந்த நியூ பிகினிங்கே வந்து உங்களுக்கு வரும். சி ஜஸ்டிஸ், யூனிவர்ஸ், சிவபெருமான் உங்கள் பக்கம்தான் இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கான அந்த ஒரு நியாயம் கிடைக்கும். சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பொறுமையாக நிறைய விஷயத்தில் இருந்திருக்கீங்கல்ல, நிறைய லைஃப்பில் அடிபட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன், நல்ல ஒரு லைஃப் உங்களை தேடி வருது. அந்த ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து தீங்கு விளைவிச்சாங்களோ, யாராக வேணா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் உங்கள் க்ளோஸ்டு ஒன்ஸ் ஆல்சோ, அவங்க வந்து அந்த ஒரு நெகட்டிவிட்டியை உங்களுக்காக உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்கள் ஹாப்பினஸை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சவங்க இப்போ அதை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஸ்டார்ட். ஆனால் அது மாதிரி ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கானது மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இனிமேல் வந்து எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாலுமே ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்கணும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சரி, எஸ் இதனால எனக்கு பெனிஃபிட் இருக்குது, என்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னா எஸ் சொல்லுங்கள். மற்றவங்களுக்காக எஸ் சொல்லாதீங்க, நோ சொல்ல ஆரம்பிங்க. ஓகே? அண்ட் உங்களோட இந்த ஹார்ட் பிரேக்ஸ் எவ்ரிதிங் எண்ட் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களோட ஹார்ட் பிரேக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு எண்டு. உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் இது வரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த அத்தனை டேலண்ட், அத்தனை ஒரு விஷயங்கள், நாலேஜ், எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாமே வெளியே கொண்டு வர டைம் பீரியட் இது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு சிவபெருமான் வந்து பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கான ஃப்ரீடம், நீங்கள் எதை வேணால் செய்யுங்க. உங்களோட லைஃப் முன்னேற்றத்துக்காக போல்ட்னஸான டெசிஷன் எடுங்க. பிளானிங்ஸ், கோல்ஸில் மாற்றங்கள் கொண்டு வாங்க. நான் துணையாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் முடிவு போல்டான டெசிஷன் எடுக்காமல் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓகே எல்லாம் சரியாகும் அப்படின்னு பிளைண்டாக உட்காராதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார்டுமே வந்து பைல் நம்பர் 3க்கு பவர்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கான அந்த லக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த லக்கான டைம் பீரியட் ஆல்சோ. எது செஞ்சீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவர் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட திங்கிங் பேட்டர்னை மாற்றுங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3க்கு ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ அந்த திங்கிங் பேட்டர்ன் தான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கனாவே நிறைய மாற்றங்கள் வந்துடும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.